நமஸ்காரம். இன்னைக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியில் சில பொருள் இது சம்ஸ்கிருத பொருள் இதுக்கு சொற்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அபிஷேகம், அபிஷேகம்னா அதான் நீராட்டுதல். அபிஷேகம், திருமஞ்சனம் ரெண்டும். அபிஷேகம்ன்றது ஈஸ்வரனுக்கு பண்ணுறது அபிஷேகம்னுவா, பெருமாளுக்கு பண்ணுறது திருமஞ்சனம்னுவா. மஞ்சனம், மஞ்சனம்னாலே இது குளிக்கிறதுன்னு அர்த்தம். மஞ்சனம் மாட்ட கண்டே கனா கண்டே தோழினான்னு இதில் வரும், வாரணமாயிரத்தில். அது மாதிரி குங்குமம் ஒப்பி குழி சார்ந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து அங்கோர் ஆணை மேல் மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கோவனோடு உடன் சென்ற ஆணை மேல் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு வாரணமாயிரத்தில் வரும் அந்த பாட்டு. அதை பார்த்தீங்கன்னா மஞ்சனம்ன்றது வந்து குளிக்கிறது. அதான் யானை மேலே வச்சு குளிப்பாட்டாலாம், ஆண்டாளை குளிப்பாட்டின மாதிரி கனவு கண்டாலும் அதுதான். அது இது திரும்ப ஆணை மேல் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழின்றது அதுதான். அபிஷேக பிரியர்ன்றது வந்து ஈஸ்வரனுக்கு சர்வதா எவ்வளவு, ஏன்னா அக்னி உருவம் இல்லையா, அக்னி உருவன்றதுனால நெருப்புன்றதுனால எவ்வளோ அபிஷேகம் பண்ணாலும் பிடிக்குமோ ஈஸ்வரனுக்கு. அதே பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணுவா. பெருமாளுக்கு பேர், அதனால தான் ஈஸ்வரனுக்கு வந்து அபிஷேக பிரியர்னு பேர். பெருமாளுக்கு அலங்கார பிரியர்னு பேர். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு அலங்காரம், விதவிதமான அலங்காரம் பண்ணுவாங்களாம். எவ்வளவு அலங்காரம் பண்ணுமோ அவ்வளவு பெருமாளுக்கு பிடிக்குமா. அதனால அபிஷேக பிரியர், அலங்கார பிரியர்னு பெருமாளை சொல்லுவாங்க, அபிஷேக பிரியர்னு ஈஸ்வரனை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆவாகனம், ஆவாகனம்ன்றது எழுந்தருளை பண்ணுதல்னு அர்த்தம். ஆவாகனம்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து வர வைக்கிறது. வர வைக்கிறதுன்றா இல்லையா, நம்ம பித்திருக்களை தெய்வத்தை ஒரு இடத்துல வர வச்சு அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவடு கும்பிடுறதுன்னு பண்ணுவாங்க. இந்த இதில் எல்லாம் எங்கள் இதில் எல்லாம் வந்து இப்போ சுமங்கலி பிரார்த்தனைன்னு இப்போ அந்த இது பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்கள அங்கே வர வைப்பாங்க. நடுவீடு கும்பிடுறதுன்றது என்ன, உங்கள் பித்திருக்களை உங்கள் இதில் இருக்கிறவங்கள வந்து அவங்கள வந்து நடு வீட்டில் வர வைக்கிறது அவங்கள. அதுதான், அதுக்கு பேர் தான் ஆவாகனம்னு பேர். ஹோமம், ஹோமம்னா ஹோமத்தில் வந்து பல இதை வந்து அக்னியில் சேர்க்கறது. அரிசி, நெய் எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. ஹோமத்தில் வந்து பட்டு, வஸ்திரம், ஏதோ அக்னிக்கு இரையாக்குவாங்க. அதாவது அக்னிக்கு காணிக்கையாக கொடுக்குறத சேர்ப்பாங்க. அதில் ஹோமத்தில் சேர்ப்பாங்க. அது ஹோமம் தெரியும் உங்களுக்கு, ஹோமம்னா என்னன்னு. உபாசனக்கால், உபாசனக்கால்ன்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஹோமம் குண்டோன்றீங்கல்ல அதுதான். ஹோமங்கள்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு சிமெண்ட்டில் ஸ்கொயராக வச்சுருப்பாங்க தெரியுங்களா. சிமெண்ட்டில் இரும்பில் கூட, இரும்பில் வச்சிடக்கூடாதுன்னு, இரும்பில் வைக்கக்கூடாது. இரும்பில் இருக்குது, ஆனால் இரும்பில் வைக்கக்கூடாது, அதை வச்சு பண்ணக்கூடாது. அது வந்து நல்ல சுபகாரியங்களுக்கு அதை வச்சு பண்ணுறதில்ல. அது மாதிரி இப்போ சிமெண்ட்டில் இருக்கும் சதுரமாக, அதுக்கு பேர் தான் உபாசன கால்னு பேர். ஜபம், ஜபம்ன்றது ஜபம்ன்றது என்னன்னு தெரிஞ்சுங்க முதல்ல. ஜபம் பண்ணுறேன்றது வந்து ஜபம்ன்றது ஒரே சொல்ல, ஒரே மந்திரத்தை திருப்பி 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 மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஜபம். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது தான் ஜபம். நிவேதனம்னா இறைவனுக்கு அர்ப்பணம். செய்யப்பட்ட உணவுகளை பெருமாளுக்கு நம்ம முதல்ல வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, ஆராதனை பண்ணுறாங்க இல்லையா, ஆராதனை பண்ணும்போது பெருமாளுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சமர்ப்பிவாங்க. சாப்பாடு இதெல்லாம் பண்ணி வச்சு பெருமாளை சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிடுவார் அவர் வந்து சாப்பிட்றாரா? கிடையாது. நீங்கள் வீட்டில் சமைக்கிறது, கோவிலில் பண்ணுறதையெல்லாம் கொண்டு போய் வச்சு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு பெருமாளுக்கு சாப்பிட வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அது பெருமாளுக்கு சாப்பிட வைக்கிறதா அர்த்தம். பெருமாளுக்கு வந்து சாப்பிட்றாரு கிடையாது. ஆனால் அது என்ன, அதில் என்ன தாற்பயம் என்னென்னா, நீங்கள் என்னென்ன சாப்பிட போகிறீங்களோ, என்னென்ன வீட்டில் நீங்கள் அன்னி பொழுது நீங்கள் என்னென்ன சமைச்சிருக்கீங்களோ சாப்பிட்றதுக்கு, அதுக்கு பகவான் தான் சாட்சி. பகவான்கிட்ட சொல்லிட்டு இதை தான் நான் சாப்பிட போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது. அதுதான், அதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு ஆராதனைன்றது. அதுதான். அதனால நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து சாமிக்கு படைக்கிறீங்களா, சாப்பிட்டாரா வந்து அப்படின்னு கேட்குறதுலாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. அது அப்படி கிடையாது. நீங்கள் சாமிக்கு படைக்கிறது இல்லை, சாமிக்கு காணிக்கை ஆக்குறீங்க. அதை சாமி பார்க்குறாரு நீங்கள் சாப்பிட போகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி சரி சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி அது அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும் அது. அதான் இது ஹோமம், உபாசனக்கால் சொல்லியாச்சு. ஜபம், நிவேதனன்றது அதான். தர்ப்பணம், தர்ப்பணன்றது என்னென்னா, நம்மளுக்கு முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள குறிப்பிட்டு செய்கிறது அது தர்ப்பணம்.
இந்த தர்ப்பணத்தில் இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன், அதை இன்னொரு நாள் தனியாக சொல்கிறேன். தர்ப்பணன்றது நம்ம முன்னோர்களை அவங்க ஈமச்சடங்கு செய்கிறோம் இல்லையா, அவங்க இறந்த நாளில் அவங்கள இது பண்ணி நினச்சி அவங்கள மனசில் நினச்சி பித்ருக்களுக்கு சாதம் போடுறது தான் தர்ப்பணம்ன்றது. தர்ப்பணம் பண்ணுறதுன்றது அதான், பித்ருக்களுக்கு நம்ம அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து காணிக்கையாக்குறது, அவ்வளோதான். நம்ம அவங்க மட்டும் வந்து சாப்பிட்றாங்களா என்ன? இல்லை, அவங்கள வர வச்சுட்டு இதெல்லாம் உனக்குன்னு நான் கொடுக்குறேன், சாப்பிட மாட்டார் அவங்க, ஆனால் நமக்குன்னு கொடுக்குறான்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுதான். நீங்கள் கொடுக்குறீங்களா, ரைட்டு, எனக்காக பண்ணுறீங்களா, எனக்காக மரியாதை நீங்கள் கொடுத்து எனக்கு செய்ய வேண்டிய செய்கிறீங்களா, சந்தோஷம்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறது, அதுதான் தர்ப்பணன்றது. தர்ப்பணன்றதா நீங்கள் வந்து எள்ளு தண்ணி விட்டீங்கன்னா எள்ளு தண்ணி வந்து அவங்க சாப்பிட்றாங்கன்றதெல்லாம் கணக்கு கிடையாது, சாப்பிடுவாங்கன்றதெல்லாம் கிடையாது. எள்ளு தண்ணியை விட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கான அந்த மரியாதையை கொடுத்து அவங்கள நினைக்கிறீங்க மனசில் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி உபச்சாரம், உபச்சாரன்றது இறைவனுக்கு செய்யும் பலவிதமான மரியாதைகள். உபச்சாரன்றது நமக்கு தெரியாது, உபச்சாரன்றது எல்லாருமே தெரியுதான். உபச்சாரம் பண்ணுறதுன்றது வந்து பல மரியாதைகளை செய்யுது. விசர்ஜனம்னா, விசர்ஜனம்னா பூஜை முடிஞ்ச அப்புறம் அந்த இடத்துல தெய்வீகத்தன்மையை வந்து போக்குறதுக்காக போக்கி பழைய உபயோகத்துக்கு செய்யணும் இல்லையா. ஒரு இடத்துல நீங்கள் வச்சு பூஜை பண்ணுறீங்க, பூஜை பண்ண அப்புறம் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல காலால் எல்லாம் மிதிக்கிறீங்க இல்லையா. அது அது வந்து நீங்கள் இப்போ பெருமா சுவாமி தெய்வத்தை ஆவாகனம் பண்ண இடம் இல்லையா, வர வச்ச இடம் இல்லையா, அந்த இடத்துல காலில் மிதிக்க தப்பாச்சே. அதனால விசர்ஜனம்னா பூஜை முடிஞ்ச அப்புறம் அந்த தெய்வத்தை அங்கேருந்து எடுத்து தெய்வத்தை அவங்க இடத்துக்கு, அவங்க எங்கே இருந்து பழைய இடத்துல வந்தாங்களோ அவங்கள போக சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறது மரியாதையோட. அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்த வந்து அந்த தெய்வத்தன்மையை போக்கி சாதாரண இடமா மாற்றுது, பழையபடி உபயோகிக்கிற மாதிரி பண்ணுறது, அதுதான் விசர்ஜனம்னு பேர். நீங்கள் தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது போடுவாங்க, அந்த தர்ப்பத்தில் முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கூர்ச்சோன்னுவாங்க, முடிச்சு போட்டு வச்சு அதை இதெல்லாம் பண்ணுவாங்க, இப்போ தர்ப்பணம் பண்ணும்போதெல்லாம் பண்ணி முடிஞ்ச உடனே கூர்ச்சத்தை அவுப்பாங்க. கூர்ச்சத்தை அவுத்துட்டு அது விசர்ஜனம் பண்ணதான் அர்த்தம். பெருமா அவங்கள வந்து பழையபடி அந்த அந்த இடத்த நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இல்லை, அது வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ தெய்வங்களை நீங்கள் வர வச்சுருக்கீங்க, பித்திருக்களை வர வச்சுருக்கீங்க, அதனால் அந்த இடத்துல கையில் மிதிக்கிறது, காலில் மிதிக்கிறது, எச்சு துப்புறது, அபசாரம் பண்ணுறதெல்லாம் கூடாது. அதான் விசர்ஜனம்ன்றது. யதாஸ்தானம், யதாஸ்தானம்ன்றது தான் விசர்ஜனம் பண்ணி யதாஸ்தானத்துக்கு அனுப்புறது. விசர்ஜனம் பண்ண உடனே அவங்கள வந்து அவங்கள அங்கேருந்து கிளப்பி எழுப்பி அவங்க இடத்துக்கு, யதாஸ்தானன்றது அவங்க எப்பயும் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு அவங்கள மரியாதையோடு அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் யதாஸ்தானன்றது. நகாலன்னா கால வரையறுக்கப்பட்ட காலம், காலன்னா வரையறுக்கப்பட்டோம் நகாலம். நகாலன்னா கால வரையின்றி தபம் செய்யுது. வியாசர் பண்ணாராம், கால வரையின்றி தவம் பண்ணாராம், அப்படியாக இருக்கு. இது வரைக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது. இதில் இன்னி நாளைக்கு இல்லை இன்னைக்கே சொல்லிடலாம். வெத்தலை பாக்கு தாம்பூலன்னு பேர், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, முழு தேங்காய்க்கு வந்து நாரிகேலம்னு பேர். நான் முதலே சொல்லியிருக்கேன், முழு தேங்காய்க்கு நாரிகேலம்னு பேர். பல தேங்காய் முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் நாரிகேல கண்டாணின்னு பேர். கண்டாணின்னா உடைச்சது, நாரிகேல கண்டாணின்னா பல நிறைய தேங்காய் முடிகள் உடச்சி போட்டு. வாழைப்பழத்துக்கு வந்து கதலி பழம்னு பேர். பழம், நம்ம பழம்ன்றோம் தமிழ்ல, சான்ஸ்கிரிட்ல பழம், பழம்னு பேர் இருக்குது. மாம்பழத்துக்கு வந்து ஆம்பரப்பழம்னு பேர், மாம்பழத்துக்கு ஆம்பரப்பழம். விளாம்பழத்துக்கு கபித்த பழம்னு பேர். விளாம்பழம் தெரியும் இல்லையா, விளாம்பழத்துக்கு பேர் கபித்த பழம்னு பேர். நாவல் பழத்துக்கு வந்து ஜம்பூ பழம்னு பேர். நாவல் பழத்துக்கு வந்து ஜம்பு, மரத்துக்கே ஜம்பு ஜம்பு ஒரு பேர், ஜம்பு ஜம்புலிங்கன்ற மாதிரி தான். நாகமரத்துக்கு கீழே இருக்கிற லிங்கத்துக்கு ஜம்புலிங்கன்னு பேர். ஜம்புன்னா தண்ணின்னு ஒரு பேர், தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கும் ஜம்புலிங்கன்னு பேர். நாவல் மரத்துக்கு வந்து ஜம்புன்னு பேர். ஜம்பு விருட்சம்னுவார், நாவல் மரத்துக்கு வந்து ஜம்பு விருட்சம்னுவார். ஜம்பு பழம்னா நாவல் பழம். பலாப்பழத்துக்கு வந்து பனசப்பழம், பனசப்பழம்னா பலாப்பழம். சாத்துக்குடிக்கு நாரங்க பழம், நாரங்க பழம்னா சாத்துக்குடி, சாத்துக்குடிக்கு நாரங்க பழம்னு பேர். ஆப்பிளுக்கு வந்து காஷ்மீர பழம், காஷ்மீர பழம்னா காஷ்மீரில் கிடைக்கிறதுனால அந்த காலத்தில் அந்த மாதிரி வச்சுக்காங்க, காஷ்மீர பழம்னு பேர் ஆப்பிளுக்கு. பேரிக்காய்க்கு வந்து பேரி பழம், பேரிக்காய் தெரியும் இல்லையா, பேரிக்காய்க்கு பேரி பழம், பேரி பழம்.
கொய்யாப்பழத்துக்கு வந்து பீஜா பழம். கொய்யாப்பழத்துக்கு பீஜா பழம் பேர். திராட்சைக்கு வந்து திராட்சா பழம். பேரிச்சம்பழத்துக்கு கஜுர பழம். கஜுர பழம்னா பேரிச்சம்பழம். பரப்பம்பழம்னு ஒன்று இருக்குது அந்த காலத்தில். அதாவது மூங்கில்ல அந்த இது பண்ணுறது பரப்பம்பழம்னு ஒன்று சொல்லுவாள். அந்த பரப்பம்பழத்துக்கு பேர் வேத்திர பழம்னு பேர். மூங்கில் பழம். அது பரம்புன்றது மூங்கில் பழம் கூட இல்லை, பரம்புன்றது வருது அந்த அதில் பழுக்கிற பழம். அதுக்கு பேர் வந்து வேத்திர பழம்னு பேர். அதே மாதிரி கரும்புக்கு வந்து இக்ஷுதண்டம்னு பேர். இக்ஷுதண்டம்னா கரும்பு. எலுமிச்சம்பழத்துக்கு ஜம்பீர பழம். ஜம்பீர பழம்னா எலுமிச்சம்பழம். மாதுளம்பழத்துக்கு தாடிமி பழம். தாடிமி பழம்னா மாதுளம்பழம். வடைக்கு வந்து மாஷா பூபம்னு பேர். வடைக்கு மாஷா பூபம். மஞ்சள் பொங்கலுக்கு ஹரித்ரா அன்னம்னு பேர். ஹரித்ரா அன்னம்ன்றது மஞ்சள் பொங்கல். நம்ம அன்னங்களை சொன்னீங்க, நான் அதை சொல்லலை, விட்டேன். ஹரித்ரா அன்னம்னா மஞ்சள் பொங்கல். தேங்க்யூ.